விக்கி விக்கி அப்பா உன்னுடைய சமையல் மேட் நான் அடிமை. நீ சொல்லுவ இப்ப சொல்லுப்பா. அக்கா செஞ்ச சமையல் நல்லா இருக்குதா நான் செஞ்ச சமையல் நல்லா இருக்கா? நீ செஞ்சுதான் செம்மையா இருக்கு. இதான் கொஞ்சம் ஓவரா தெரியல. என்னப்பா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாமா? என்னடா முருங்கக்காய் போட்டு விளையாடிட்டு இருக்கா? நாட்டு முருங்கக்காய் அது. அதுதான் ஸ்பெஷலேப்பா. அப்படியா? கோழி காலு, அதுக்கப்புறம் முருங்கக்காய், இதை வச்சுதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு குழம்பு செய்ய போறோம். அப்படியா? ஏற்கனவே எங்க அக்காவும் நானும் சேர்ந்து கோழி காலு தலைலாம் போட்டு சூப்பரா செஞ்சுது. இன்னைக்கு நான் செய்வேன். மறுபடியும் அதேவா? ஆனா சூப்பரா இருக்கும் பாரு. கோழி காலுக்கு அவ்வளோ ஃபேமஸ் பாருங்க. சுத்தமா சுடு தண்ணி போட்டு அந்த தோல்லாம் எடுத்து அந்த நெகத்தெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. புது அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம்ல. சரி நீ 10 வரைக்கும் போயிட்டு 10 வை. விக்கி கையால் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்டா. விக்கிய நீ வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா? அப்பா புது அடுப்புக்கு பூஜை எதுவும் போடலையா? ஆமாண்டா பூஜை போடணும். 10 வரை வச்சுக்கியா? அப்படியே எட்டு புது பூஜை ஏதாவது பண்ணணும். சரி டக்குன்னு என்ன பண்ணலாம்? நாங்கள் என்ன பண்ணுவோம்? மஞ்சள் போட்டு தண்ணி அதெல்லாம் ரெடியா இருக்கு. இல்ல இல்ல அது கருப்பூரம் கொளுத்துவாங்க சொல்லுவாங்க. நம்ம கருப்பூரம் கொளுத்துல மஞ்சள் தண்ணி வச்சு லைட்டா அப்படி தெளிச்சு விட்டுருவோம். அதுவே பூஜை பண்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகே ஓகே அவ்வளோதான். பூஜை போட்டாச்சு. பையனுக்கு கூட தெரியுது, எனக்கு தான் தெரியல. பதிச்சுப்பா. சட்டி கரெக்டாக உட்காருதா வச்சுக்கோ. ஓகேவா? கையில் வச்சுக்கோ. காற்று வேற ஓவரா அடிக்குது இல்ல? அப்பா சட்டி சூடாச்சு, சீக்கிரமாப்பா. அது வேண்டாம். சரிங்களா? ஆயில் வச்சா சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சுப்பா. பட்டை சேர்த்துலாம். பட்டை வகைகள் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகணும். வதங்கிடுச்சா? வெங்காயம் பொன்னிறமா ஆயிடுச்சுப்பா.
பொன்னிறமா வச்சியா இல்லையாடா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப விறகு வைக்காதடா, அடுப்பு உறைஞ்சிடும். அது அப்படியா? வச்சு குட்டக்கூடாது. எரிய கொஞ்சமா வச்சுட்டே இருப்பேன். நமக்காதா என்ன புகை வருதா? வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். அப்பா, அக்கா செஞ்ச சமையல் என்னப்பா சமையல் இது? இனி நான் செய்யற சமையல் மட்டும் பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். அக்கா சமையல் என்ன சமையல் இது? இனி நான் செய்யற சமையல் மட்டும் பாரு, சூப்பரா இருக்கும். அதான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. கோழி கால் மாதிரி கோழி பெருசு பெருசா போடலாம்டா. உள்ள முருங்கைக்காய அப்படி சாப்பிட்டு செம்மையா இருக்கும். முருங்கைக்காய், காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டு மிளகாத்தூள், ஏன் அவன் சமைக்கூடாது? ஆர்வமா இருக்கான் சமைக்கிறதுக்கு. பச்சை தண்ணி. சமையல சாப்பிட்டு பாருங்க, அவன் சமையல் அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படியே வந்து போயிடுவீங்க. ஏய், இப்பதானே அப்படி சொல்லுவாங்க. அப்ப நம்ம செஞ்சு வச்ச பிறகு சட்டி எங்களுக்கு காலி ஆயிடும். பார்க்க தானே போறீங்க. பச்சை தண்ணியா கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கருவேப்பிலை 2 கொத்து உருவிப்போம். மெயின் டிஷ் இவர் தான். இவ்வளவு நேரம் செஞ்சோம்ல, இவரை போட்டுனே அந்த குழம்போட டேஸ்டே அப்படி மாறிடும். போடுறா, போடு, பட்டு பட்டு போடு.
இப்போ வந்து மிளகு சீரகம் கரம் மசாலா 3மே சேர்ந்து எடுத்து போட்டுக்கலாம். என்னமோ இவனே செய்யற மாதிரி பண்றான் பாத்தியா? அவங்க அப்பா அரைச்சு விட்டா இவர் போடுறாரு. அப்ப மல்லி கொடுப்பா. லாஸ்டா மல்லி மேல தூவி விட்டுப்போம். மூடி வச்சிரு, அது கொதிக்கிட்டோம். கோழிக்கால் சேர்த்துன்னு அந்த குழம்போட வாசனை வேற மாதிரி வந்தது பத்தியாப்பா? வாசனை வருது இல்ல? சூப்பரா வருது. கொதிக்க வைங்க, கொஞ்சமா லைட்டா கொதிக்க வை. விறகுலாம் காலி ஆயிடுச்சா? ஓலையெல்லாம் இந்தாப்பா. சூப்பரா வந்துச்சா? அவ்வளோதான், மூடி போட்டுரு. ஓகே, குழம்பு சூப்பரா ரெடி பண்ணிட்டான் பையன். சாப்பிடலாமா? சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிடலாமாடா? கஷ்டப்பட்டு பையன் குழம்பு செஞ்சிருக்கான். அப்படியே அப்படியே மண் வர்றதுக்கு அப்படியே பரவாயில்ல. அப்படியே கமகமன்னு வாசனை வருது. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் கொதிக்குதே. ஆஹா, போதும்பா. காரம் ஓவராக மாதிரி இல்ல? சாப்பிடலாமா? செம்ம சூடுப்பா. ஆவி பறக்குதே. உண்மையாலுமே இது குழம்பு அட்டகாசம். சமரசா இருக்குப்பா. இது தூக்க முடியல. சூடா இருக்குல்ல? மாத்தி மாத்தி கோழிக்கால பூந்து விளாசுறீங்க என் பொண்ணை விட்டுட்டு. என்ன நீ சாப்பிடு. காரம் ஜாம சரிங்க விக்கி. விக்கி விக்கி அப்பா, உன்னுடைய சமையல் மீட்டு நான் அடிமை. நீ சொல்லுவா, இப்ப சொல்லுப்பா. அக்கா செஞ்ச சமையல் நல்லா இருக்குதா, நான் செஞ்ச சமையல் நல்லா இருக்கா? நீ செஞ்சுதான் செம்மையா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தெரியல. இப்ப இப்படிதான் பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் அது நான் என் சமையல் சூப்பராக சொல்லுவாங்க. எப்படி நான் சாப்பிடுவேன்? நீ நம்புற? அவங்க நம்புவாங்களா? ஏன்னா கோழிக்கால் செஞ்சு வச்சிருக்கீங்க, நான் அப்புறம் சாப்பிடுவேன். கோழி கால் சாப்பிட மாட்டாங்களா? கோழி கறி மட்டும் சாப்பிடுவாங்க. என்ன இருக்கு?
ஆ காலமா இங்க இருக்குப்பா. எது கடி இன்னும் பாருங்க இன்னும் கொதிக்குது பாருங்க குழம்பு பாருங்க ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு அப்புறம் கொதிக்குது பாருங்க குழம்பு ஊற்றியாமா சுட சுட முருங்கைக்காய் வந்து அப்படியே நீட்டாக போட்டுக்கணும். கரமாக்கா நல்லாதா செம்மையா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கால் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க கோழிக்கால், அதனால் செய்யறது அந்த கோழிக்கால் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டோம். சாப்பிடுங்க பாருங்க. முருங்கைக்காய் பாருங்க, கோழிக்கால் மாதிரி போட்டு பாருங்க, அதே சைஸ்ல. பக்கத்தே சட்டி இருக்கு, ஓகே பொறுமையாக சாப்பிடலாம், சுட சுட இருக்கு, அதனால அட்டகாசம் செஞ்சிருக்கேன். நாங்கள் பொறுமையாக சாப்பிட்றோம். நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் வீடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கோழிக்கால் அட்டகாசமாக இருக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். பாய்.